بسم الله الرحمن الرحيم ما أرسلناك إلا رحمة للعالمين فلله الحمد رب السماوات رب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والناس أجمعين فقد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். வற்றாத வாஞ்சி கொண்ட வான்மறையை வகுத்தளித்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளிலே தங்களுடைய பாதங்களை தப்பாமல் தவறாமல் பதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம்ம அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக என் உரை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கு அறிய அன்பர்களே, நண்பர்களே, தோழர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை முஃமின்களாக, முஸ்லிம்களாக, ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஸே குதுசி லவ்லாக்க லமா கலக்துல் அஃப்லாக், நபியே நீங்கள் இல்லை என்றால் லமா கலக்துல் அஃப்லாக், இந்த முழு பிரபஞ்சத்தையும் நான் படைத்திருக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், ஹதீஸை குதுசியில் சொல்லி காட்டுறான். நாமெல்லாம் அல்லாஹ்வுக்கு கணக்கே கிடையாது. நாமெல்லாம் அல்லாஹ்வுக்கு என்ன கிடையாது, கணக்கே கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோரிக்கையின் பேரில் தான் நம்மளை எல்லாம் அல்லாஹு தஆலா படைச்சான். நம்மளை எல்லாம் அல்லாஹ் கொண்டு வரணும்னு நபி ஆசைப்பட்டாங்க. அதனால் அல்லாஹு தஆலா நம்மளை படைச்சான். ஏன்னா நம்மளை படைக்கணும்னு அல்லாஹ்வுக்கு எந்த ஆசையும் கிடையாது. ஏன்னா நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியும். நம்ம யாருன்னு, என்னென்ன செய்வான், எப்படி என்னென்ன குழப்பம் விளைவிப்பான், என்னென்ன அநியாயம் அட்டூழியம் அழிச்சாட்டியம் செய்வான், எல்லாமே அல்லாஹ்க்கு தெரியும். அதனால தானே மனித இனத்தை படைக்கிறதுக்கு அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், மலக்குமார்கள்ட்ட ஒரு வார்த்தையை சொன்னான். நான் என்ன செய்ய போகிறேன், மனிதர்களை நான் படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, யா அல்லாஹ் பூமியில் இரத்தத்தை சிந்தி ஃபித்னாக்கள் செய்யக்கூடிய மனிதர்களையா நீ படைக்க போகிற, நாங்கள் தான் உன்னை நாங்கள் என்ன செய்கிறோமே, ரொம்ப நல்ல முறையில் வணங்குறோமே, உன்னுடைய கீர்த்தியை புகழை நாங்கள் உயர்த்தி சொல்கிறோமே, அப்படி நாங்கள் இருக்க போகும்போது அவங்களையா நீ படைக்கிற, அல்லாஹு தஆலா உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டோம். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது, விட்டுடுங்கன்னு சொல்லிட்டோம். புரியுதா? அப்போ மலக்குமார்களுக்கு தெரியும் போது அல்லாஹ்க்கு தெரியாதா?
மலக்குமார்களுக்கு தெரியுது என்னென்ன செய்வான்னு சொல்லி, அதனால தான் வானான்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹு தாலா என்ன செஞ்சான், நபியை மட்டுமே படைச்சு பல 100 வருஷங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தான் அந்த 100. அவ்வளுமா ஹலக்கல்லாஹு நூறு முஹம்மத், முதல்ல படைக்கப்பட்ட வஸ்து என்ன, எதை படைச்சான் அல்லாஹ்? வானத்தை படைச்சான், பூமியை அதெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எதுலேருந்து படைச்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எதுலேருந்து படைச்சான்? நபியினுடைய நூரே முஹம்மத், நபியினுடைய நூர்லேருந்து தான் படைச்சான். நபிக்கு 3 தரஜாத்துகள் இருக்கு. நூரே முஹம்மத், ஜுஹரே முஹம்மத், ஹக்கீகத்தே முஹம்மத், 3 விதமான தரஜாத்துகள் இருக்கு. நாம் பேசுகிறது எல்லாமே எதை பற்றி பேசுகிறோம் தெரியுமா? ஜுஹரே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி எப்போ பிறந்தாங்க, எப்போ வளர்ந்தாங்க, எங்கே வளர்ந்தாங்க, யாரை திருமணம் பண்ணாங்க, எத்தனை குழந்தை, என்ன ஏது, எங்கே அடங்கினாங்க, இதுதான் நம்ம பேசுகிறோம். இதுதான் நாம் பேசுகிறோம். நூரே முஹம்மத். சொர்க்க வாசல்ல என்ன எழுதிருந்துச்சு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹு தஆலா என்ன செய்றான், படைச்சி நீங்கள் சொர்க்கத்தில் இருங்க அப்படின்னு சொல்ல போகும்போது அந்த சொர்க்க வாசலை பார்க்குறாங்க. அதை பார்த்து வச்சுக்கிட்டாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூல். அல்லாஹ் தன்னோட பேரோட இன்னொரு பேரை நினச்சிருக்கானே. அப்போ எப்போ இருக்கிறான்? நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்னாடியே யார் இருக்கா? முஹம்மது ரசூலுல்லா இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு தைரியமாக சொல்லலாம், தப்பு ஒன்றும் இல்லையே. சொல்லும் பொழுது என்ன செய்யலாம், திருப்பி சலவாத்து சொல்லணும் பாவா. சலவாத்து நபியினுடைய பேரை கேட்டால் சலவாத்து சொல்லணும், அது வாஜிபு. புரிஞ்சா? அதில் என்னமோ வெக்கம் நமக்கு, அதில் என்னமோ வெக்கப்படுறோம். நாம் நபியினுடைய பெயரை தைரியமாக சொல்லுங்களேன். உம்மத்தே முஹம்மது இல்லையா? நாம உம்மத்தே முஹம்மதியா இல்லையா? அல்லாஹு அக்பர். அப்போ எப்போ இருந்து இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள படைக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே இருக்கிறாங்க. அதனால தான் என்ன செஞ்சிச்சு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு போட்டுருந்துச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா? அப்போ என்ன செஞ்சாங்க, அதை பார்த்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ ஷைத்தா சில ஊசலாட்டத்தை போட்டான், அல்லாஹு தஆலா வெளியே அனுப்புனா 300 வருஷம் அழுதாங்க. யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 300 வருட காலங்கள் என்ன செஞ்சாங்க, அழுதாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், ஒரு இல்ஹாம் செஞ்சான். இல்ஹாம் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து அங்கே கல்பு டு கல்பு சில விஷயங்களை போடுறது, சில விஷயங்களை அவங்க கல்பில் போடுறது. புரியுதா? நோக்கு வர்மம் சொல்கிறான் இல்லையா? இப்போ நோக்கு வர்மம்னு சொல்கிறான். புரிஞ்சா? ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செஞ்சா, சில கலிமாக்களை இல்கா செஞ்சான்னு வருது குர்ஆன்ல. ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத். சில கலிமாக்களை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இல்கா செஞ்சா. வாட் இஸ் மீன் பை இல்கா? இல்கானா என்ன? கல்பு டு கல்பு, நாவில் இல்லை. நாவால் சொல்லி கொடுக்குறது இருந்தாப்பா சொல்லு, மாப்பிள்ளைக்கு உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அஸ்தகுஃபிருல்லா அஸ்தகுஃபிருல்லா அஸ்தகுஃபிருல்லா. இந்த நபருடைய மகளை உங்களுக்கு, இந்த நபருக்கு என்ன செஞ்சாச்சு, இத்தனை கிராம் தங்கத்துக்கு உங்களுக்கு மணமகளா உங்களுக்கு ஹலால் மனைவி ஆக்கி கொடுத்தாச்சு, ஒத்துக்கொண்டீங்களா? ஒத்துக்கொண்டேன். சொல்கிறாரு இல்லையா? இமாமு சொல்ல மாப்பிள்ளை சொல்லார். அப்படி நாவால் சொல்லி கொடுக்குறது இல்லை, கல்பால் சொல்லி கொடுக்குறது. புரிஞ்சா? அப்படி சொல்லி கொடுக்கப்பட்டதில் ஒன்று தான் என்ன, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி அவங்கள வசீலாவா வச்சு என்ன செஞ்சாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், யா அல்லாஹ் சொர்க்கத்தில் நீ யார் பேரை உன் கூட சேர்த்து வச்சுருந்தியோ அவங்களுடைய பொருட்டால் நான் மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சிடு யா அல்லாஹ்ங்க. அப்போ கேட்டாங்க, அல்லாஹு தஆலா கேட்டான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இவங்களை உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும்? யா அல்லாஹ் நான் சொர்க்கத்துக்கு போன நீ அனுப்பும்போது பார்த்தா அது மேலே எழுதிருந்துச்சு வாசலில், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். யாரு கூட ஓம் பேரை நீ சேர்த்துருக்கிறியோ அவங்க ரொம்ப உயர்ந்த மக்காமில் உள்ளவங்களாக தானே இருப்பாங்க. அதனால தான் அவங்கள நான் என்ன செஞ்சேன், வசீலாவாக வச்சு பொருட்டாக வச்சு நான் உன்கிட்ட கேட்டேன். யா அல்லாஹ். அல்லாஹு தஆலா மன்னிச்சிட்டான்.
புரியுதா? அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மக்காம் என்னன்னு விளங்குதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்பதாகவே என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. நூரே முஹம்மதா இருக்கிறாங்க. ஸுஹூரில் வரல, வெளி தோற்றத்தில் வரல, பிரசன்ஸில் வரல அவங்க, புரிஞ்சா? ஸுஹூரில் வரல. எதில் இருக்கிறாங்க? நூறில் இருக்கிறாங்க. அவ்வளவுமா கலக்கல்லாஹு நூறு முஹம்மது, நூறை அல்லாஹு தஆலா படைச்சான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்கூட்டியே. ஏன்னா அந்த நூறை வச்சு தான் அந்த முழு பிரபஞ்சத்தையும் அல்லாஹு தஆலா படைச்சான். அந்த நூறை வச்சு தான் அல்லாஹு தஆலா இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைச்சான். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி நாம் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஸுஹூரே முஹம்மத், நபி எங்கே பிறந்தாங்க, எங்கே வளர்ந்தாங்க, யாரை நிக்கா பண்ணாங்க, எத்தனை குழந்தை பார்த்தாங்க, எங்கே அடங்கினாங்க, இதிலே பாதி தெரியாது நமக்கு. இதுலையே என்ன செய்யாது தெரியுமா முழுசா? அதிலே தெரில நமக்கு. அப்போ ஹக்கீகத்தே முஹம்மது என்ன, நூரே முஹம்மது என்ன? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கேட்குறான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். குர்ஆன் ஓதிக்கிட்டே போகிறோம், நாம் குர்ஆனை ஓதிக்கிட்டே போகிறோம். என்ன கேட்குறான், ஏது கேட்குறான் அப்படின்றத சிந்திக்கிறது இல்லை. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். ஏன்? அலம் தர கைஃப, நபியே நீங்க பார்க்கலையா? ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை கூட்டத்தார்களோடு உங்களுடைய ரப்பு எப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்ற விஷயத்தை நீங்க பார்க்கலையா நபியே அப்படின்னு கேட்குறான். நபி எப்போ அங்கே இருந்தாங்க? யானை கூட்டத்தார்கள் அல்லாஹ் தஆலா அழிக்கும் பொழுது அபாபில் பறவை வந்துச்சு இல்லையா? கேள்விப்பட்டிருக்க. அப்ரஹா என்ன செஞ்சான்? ஒரு பெரிய யானை படையோடு வந்து காபத்துல்லாவை இடிக்கிறதுக்கு வர்றான். காபத்துல்லாவை இடிக்கிறதுக்கு வர்றான். அவங்க என்ன செய்கிறாங்க? அப்துல் முத்தலிப் அவங்க போகிறாங்க ஒட்டகத்தை தேடிக்கிட்டு. அவங்க அந்த பக்கம் அவன் அங்கே நிற்கிறான், ஒட்டகத்தை தேடிகிட்டே போகிறாங்க. அப்போ கூப்பிட்டு கேட்டான், இவ்வளோ பெரிய யானைப்படையோடு நான் வந்திருக்கிறேன், எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் ஒட்டகம் தேடிட்டு போயிட்டு இருக்கிறீங்களே என்ன? எந்த கவலையும் இல்லாமல் ஒட்டகத்தை தேடிட்டு. ஒட்டகம் என்னது? அதை நான் தான் பாதுகாக்கணும். காபத்துல்லா என்னதா? அல்லாஹ்வுடைய தானே, அவன் பாதுகாத்துக்குவான், எனக்கு என்ன வந்துச்சுன்னு போயிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? காபத்துல்லா எந்த இல்லையே, அது அல்லாஹ்வுடைய வீடு இல்லை, அப்போ அதை அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு ஒட்டகத்தை பிடிச்சிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கவே இல்லை. நபி அவங்க பிறக்கவே இல்லை. ஆனால் அல்லாஹ் என்ன கேட்குறான்? அல்லாஹ் என்ன கேட்குறான்? நபியே, யானை படகளோடு உங்கள் ரப்பு நடந்து கொண்ட விதத்தை நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு கேட்குறான். இருந்தால் தானே பார்க்க முடியும், அங்கே இருந்தால் தானே பார்க்க முடியும். நபி இருந்தாங்க, நபி இருந்தாங்க, ஸுஹூரில் இல்லை, நூறில் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? நூறாக இருந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நூறாக இருந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. புரியுதா? அப்போது நாம் என்ன செஞ்சுக்கணும்? நபியை பற்றி உண்டான மகத்துவங்களை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வந்தால் தான் நபி மேலே முஹப்பத்து முதல்ல வரும். நபி மேலே முஹப்பத்து முதல்ல வரும். நாம் என்ன செய்கிறதில்ல, நபியை பற்றி தெரிஞ்சிக்காததுனால நாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக கடந்து போயிடுறோம். சில சுன்னத்துகள் எல்லாம் சுன்னத்தானே அப்படின்னு விட்டா ஹராம். அது சொல்கிறது புரியுதா? இது சுன்னத்து தானேங்க அப்படின்னு ஒருத்தர் விட்டார் ஒரு சுன்னத்தை, யதார்த்தமாக எந்திரிச்சு போயிட்டா. உதாரணத்துக்கு இப்போ என்ன செய்யணும்? ஜும்மாவுக்கு பின்னாடி 4 ரக்காயத்து சுன்னத்து வரும். 4 ரக்காயத்து சுன்னத்து, அவசர வேலை என்ன, 2 மணிக்கு என்ன செய்யணும்? ஆஃபீஸில் என்ட்ரி போட்டாகணும். அவன் என்ன செய்ய, பயோமெட்ரிக் வச்சுருக்கிறான். இங்கே 55 ஆகிடுச்சு, நம்ம போனால் தான் என்ன செய்ய முடியும்? கரெக்டாக 2 மணிக்கு தான் டைம் கொடுத்துருக்குறான். சரி, அவசரமாக இருந்துச்சு போயிடலாம், தப்பு இல்லை. என்ன நினைப்போடு போகணும்? இன்னும் தொழுவ முடியல, கொஞ்சம் டைம் வந்தால் தொழுதுருக்கலாம் அப்படின்னு அவசரத்தோட ஒரு உள்ளத்தில் ஒரு என்ன இருக்கணும்? ஒரு கை சேதம் இருக்கணும். அந்த கை சேதத்தோடு எந்திரிச்சு போனார், அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுவான். வேகமாக எந்திரிச்சு போனார், சுன்னத்தானப்பா, ஹராம், அது விடக்கூடாது. சுன்னத்து தானே அப்படின்னு எந்திரிச்சு போனால் ஹராம், மக்ரூஹ் தானே அப்படின்னு செஞ்சால் ஹராம். ஒரு மக்ரூஹான காரியம் இருக்குது, வெறுக்கப்பட்ட விஷயம் இருக்குது. அதை வந்து என்ன செய்யுது? இஸ்லாத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தரஜா இருக்குது, ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு தரஜா இருக்குது. மக்ரூஹ் தானே ஒருத்தர் அதை செஞ்சார், ஹராம் இல்லையே, ஹராம் இல்லைங்க, மக்ரூஹ் தானே அப்படின்னு ஒருத்தர் ஒன்று செஞ்சார், அது ஹராம். மக்ரூஹ் தானேன்னு செஞ்சால் ஹராம். புரியுதா?
அப்போ நாம நபியின் மீது உண்டான காதல் நம்முடைய உள்ளத்துல இல்லாததுனால, முஹப்பத் நம்முடைய உள்ளத்துல இல்லாததுனால சர்வ சாதாரணமாக கடந்து போயிட்டே இருக்கிறோம். சர்வ சாதாரணமாக என்ன செஞ்சிட்டோம்? கடந்து போயிட்டே இருக்கிறோம். நபியை பற்றி உண்டான காதல் நம்ம கல்வியில் வரணும். சலவாத்து சொன்னால், நம்ம நபியை பற்றி சொன்னால் உடனே சலவாத்து சொல்லணும். நான் எப்படி மௌனவர்த்த இருக்கிற மாதிரி நான் எப்படி சொல்லுவேன்? வாய் துறப்பனா நானே அப்படின்னு உட்காந்துட்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? யார் என்னுடைய பெயரை கேட்டு சலவாத்து சொல்லவில்லையோ அவன் நாசமடையட்டும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கருணையே உருவான கருணை கடல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க நாவிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? என் பேரை கேட்டு யார் சலவாத்து ஓதலையோ அவன் நாசமடையட்டும் என்பதாக என்ன செய்கிறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அதுக்கு ஆமீன் சொல்கிறாங்க. நபி அது என்ன செய்கிறாங்க? ஆமீன் சொல்கிறாங்க. மிம்பர் படியில் ஏறும்போது 3 விதமான பத்துவாக்களை செய்கிறாங்க. யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? 3 விதமான பத்துவா செய்கிறாங்க. அதில் ஒன்று என்ன? யார் நபியை உங்கள் பேரை கேட்டு சலவாத்து ஓதாம வாயை துறக்காம அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறானோ அவன் நாசமடையிட்டு யார சொல்லலாம் அப்படின்னு யார் சொல்றா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க. ஆமீன் சொல்றாங்க. ரமதானுடைய மாசம் வந்து யாரு மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நாசமடையட்டும் யார சொல்லலாம். ஆமீன். தாய் தந்தையர் ஹயாத்தில் இருந்து ஹிதுமத்தை செஞ்சு யார் சொர்க்கத்தை பெறவில்லையோ அவன் நாசமடையட்டும் யார சொல்லலாம். ஆமீன். இந்த 3 ஆமீன் என்ன செய்யுது? இந்த ஆமீனுக்கு அல்லாட்ட மறுப்பு இருக்கா? நம்ம கேட்குற துவா அல்லாஹ் கபூல் செய்யறான். மலக்குமாருடைய தலைவர் அவன் கேட்ட துவா அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டானா? ஆமீன் யார் சொல்லியிருக்கா? நபிமாருடைய தலைவர். கேட்டது யாரு? மலக்குமாருடைய தலைவர். இந்த ஆமீனுக்கு இந்த பத்வாவுக்கு அல்லாட்ட மறுப்பு இருக்குமா? யோசனை பண்ணி பார்க்க வேணாமா? சலவாத்து சொன்னா பில்டிங் ஆதரணும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னடா இது அப்படின்னு ஆச்சரியமா பார்க்கணும். எல்லாம் இப்படிப்பட்ட தாத்துகளா? நபி மேல இப்படிப்பட்ட காதலை? அவன் பாட்டு உளறிக்கிட்டே போறான். ஒரு பொம்பளை மேல வச்ச காதல். அவன் பாட்டு என்ன செய்யறான்? ரோட்ல பைத்தியமா போறானா இல்லையா? பார்க்குறீங்களா இல்லையா? ஒரு பெண்ணிட்ட பறி கொடுத்தான் காதலை. அவன் உள்ளத்தை பெண்ணிட்ட பறி கொடுத்தான். பைத்தியமா சுத்துறான். என்ன சொல்றான் ஏது சொல்றான் அவனுக்கே தெரியல. நபின் கிட்ட காதல் கொடுங்க, மனசை பறி கொடுங்க. அந்த காதல்ல அழிவு கிடையாது. அந்த காதல்ல அழிவு கிடையாது, ஃபித்னா கிடையாது. எப்பவுமே அதுல எப்போ என் ரஹ்மத்து தான். யா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அவங்க யாரு? என்னென்ன வார்த்தை சொல்றாங்க அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நபியை பார்த்து? நான் ரப்புல் ஆலமீன், நீங்க ரஹ்மத்துல் லில் ஆலமீன். யார் அல்லாஹ்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆலம் அப்படின்றதா சரி இந்த உலகம் சொல்லலாம். ஆலமீன் என்ன? ஆலம்னு சொன்னா உலகம், ஆலமீன் சொன்னா உலகங்கள். எத்தனை உலகம் இருக்குது? 18,000 ஆலங்கள் இருக்குது. எத்தனை ஆலம் பிரிச்சுட்டாங்க? 18,000 ஆலம். ஆலமே ஷஹாதா, ஆலமே அம்ரு, ஆலமே பர்ஸக். இப்படி என்ன செய்யுது? 3ஆ பிரிக்கிறாங்க 18. இந்த எல்லா எந்தெந்த வஸ்துக்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்பா இருக்கிறானோ அந்த வஸ்துக்களுக்கெல்லாம் ரஹ்மத்துல் லில் ஆலமீனா இருக்கிறாங்க. யாரு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்போ அதுக்கெல்லாம் நபி ரஹ்மத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் சித்திக் நாயகத்தோட என்ன செஞ்சிருந்தாங்க? ஒரு குகையில் தங்கியிருந்தாங்க இல்லையா? நைட்டு படுக்க போகும்போது நபி அவங்கள பாதுகாக்கணுன்றதுக்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் நாயகம் என்ன செய்கிறாங்க? அந்த குகையில் இருந்த பொந்துக்கள் எல்லாம் அடைக்கிறாங்க. எதனா பூச்சி போட்டால் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? அந்த பொந்துக்கள்லாம் அடைக்கிறாங்க. புரியுதா? அப்போது ஒரே ஒரு பந்து மட்டும் காலியாக இருக்கு. ஒரே ஒரு பொந்து மட்டும் என்ன செய்யுது? காலியாக இருக்கு. இது அடைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. குகைக்குள்ளே போய் என்ன செய்ய தேட முடியும்? ஏன்னா ஒரு கட்டை போய் எடுத்துகிட்டு வர முடியும். வெளியே வந்தால் தான் கொள்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. புரிஞ்சா? அப்போ என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய காலை விரலை அந்த பொந்தில் வச்சு மறைச்சிக்கிட்டாங்க. எதுவும் வந்துடாமல் இருக்கு. அப்படியே மறைச்சிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துருக்குறாங்க. இவங்களும் இருக்கிறாங்க. உள்ளேருந்து ஒரு பாம்பு ஒன்று போட்டுடுச்சு. உள்ளேருந்து ஒரு பாம்பு வந்து என்ன செஞ்சிருச்சு? கொத்திடுச்சு. சுருக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க. எல்லாம் என்னென்னு பார்த்தா வெளியே சல்லுன்னு ஒரு பாம்பு வந்து நிற்கிது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், ஒரு நபி இருக்கிற அவங்க யார்? நபிக்கு அடுத்த ஸ்டேஜ்
ஈமான்ல யார் அவங்க? நபிமார்களுடைய ஈமானை தாண்டி ஒருத்தவங்களுக்கு ஈமான் இருக்குது, அவங்களுடைய அடுத்த ஸ்டேஜ் இருக்குன்னு சொன்னால் அபூபக்கர் சித்திக் நாயகம் அவங்க தான். அவங்களும் இருக்கிறாங்க. நீ இப்படி வந்து கொத்திட்டியே கேட்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் நான் அந்த பாம்பு வந்து கேட்க சொல்லவும் அது வந்து பார்க்குது, அப்படி பார்த்த உடனே கேட்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த பாம்பு பேசுது. பாம்பு பேசுமா? எறும்பு பேசுதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானா இல்லையா? எறும்பு பேசுதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானா இல்லையா? நம்பி தானே ஆகணும். எறும்பு எப்படி அதில் பேசும்? என்னுடைய மூளை ஒத்துக்க மாட்டேது. உனக்கு மூளை இருந்தால் தானே ஒத்துக்கும். உனக்கு மூளைன்னு ஒன்று இருந்தால் தானே ஒத்துக்கும். புரிஞ்சா? அப்போ என்ன செய்யலாம்? எறும்பு பேசுச்சுன்னு அல்லாஹ் சொன்னா நம்பு. மூளையை கிளட்டி வச்சு குச்சினா பண்ணா தோ குச்சினா பன், குச் பண்ணா தோ குச்சினா பன், அக்கல் கு தீவானா பன். ஒன்று ஆகணும்னு நீ விரும்புறேன்னு சொன்னா உன் அறிவு குதிரையை கிளட்டி வச்சுட்டு வா. அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை நம்பு. என் அறிவை கொண்டு சிந்திக்கிறேன் அது காஃபிருக்கு. அதுக்குன்னு சில ஆயத்துக்களை வச்சிருக்கிறான். காஃபிர் சில ஆயத்தில் சொன்னா தான் அவனுக்கு அது பிடிபடும். அதனால என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா சில ஆயத்துக்களை வச்சிருக்கிறான். அதை பார்த்து அறிவியல் ரீதியா வர்றான். அதை பார்த்து அறிவியல் அஸ்ட்ரானமர்ஸ் அதில் என்ன சொல்றாங்க, வானவியல் அதில் என்ன சொல்றாங்க, கடல்ல என்ன சொல்றாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வர்றான். அவனுக்கு சில ஆயத்தை வச்சிருக்கிறான். ஈமான்தாரிக்கு கிடையாது. அது ஈமான்தாரிக்கு கிடையாது. அல்லாஹ் சொன்னானா ஆமன்னா சொல்ல, நபி சொன்னாங்களா ஆமன்னா சொல்லலாம். அதை ஆராய்ச்சி பண்ணணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்குது? ஆராய்ச்சி பண்ணணுன்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? அப்போ என்ன சொன்னாங்க? அந்த பாம்பு வந்து என்ன செய்யுது? வெளியே வந்து நின்னோன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. ஒரு சித்திக் இருக்கிறாங்க, ஒரு நபி இருக்கிறாங்க, இந்த மாதிரி நீ வந்து கொட்டிது என்ன? யார் ரசூலல்லாஹ், நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திலேருந்து வெயிட் பண்ணுறேன் உங்களை பார்க்குறதுக்கு. என்ன சொல்கிறது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திலேருந்து நான் வெயிட் பண்ணுறேன் உங்களை பார்க்க. ரஹ்மத்துல் ஆலமீன் இந்த குகையில் வந்து தங்குவாங்கன்னு சொல்லி எதில் வருது? தௌராத்தில் வருது. உங்களை பார்க்கணும்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்? ஆயிரக்கணக்கான வருஷமா இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்களை பார்க்க விடாம இவங்க என்ன தடுத்துட்டாங்க. அதனால தான் நான் என்ன செய்ய முடியும்? அபூபக்கர் கொஞ்சம் கால நோட்டுக்கு சொல்ல முடியுமா? என்ன இப்படி மறைச்சிட்டீங்களா? நான் எப்படி வந்து பார்க்கறது கேட்க முடியுமா? அதனால தான் என்னால் முடிஞ்சது என்ன செஞ்சிட்டேன்? கொட்டிட்டேன். வெளியே வந்துட்டேன், உங்களை பார்த்துட்டேன், நான் போயிடுறேன்னு கிளம்பிடுச்சு. அப்போ என்ன செஞ்சாங்க? அந்த பாம்புக்கு யாரு நபி? ரஹ்மத்துல் ஆலமீன். அந்த பாம்புக்கு அல்லாஹ் எப்படி ரப்பா இருந்து எல்லாத்தையும் கொடுத்து அந்த 1500 3000 வருஷம் வளர்த்தானோ, அந்த ரப்பா இருந்து வளர்த்தா இல்லையா, அந்த பாம்புக்கு ரஹ்மத்தாக இருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ என்ன செய்யணும்? நமக்கு ரஹ்மத் இல்லையா? பாம்புக்கு ரஹ்மத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து வாழ்ந்த அந்த பாம்புக்கு ரஹ்மத்துன்னு சொன்னா நமக்கு ரஹ்மத் இல்லை. நமக்கு ரிஸ்க் கொடுக்குறானா? நபியினுடைய உம்மத்து என்பதுக்காக வேண்டி நமக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்க் கொடுக்குறான். நம்மளை வாழ வைக்கிறான்னு சொன்னா நபியினுடைய உம்மத்து என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி வாழ வைக்கிறான். புரிஞ்சா? மறுமையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டு போகாம வேற யாருமே சொர்க்கத்துக்கு போக மாட்டார்கள்னு சொல்றாங்க. என்னுடைய உம்மத்தார்கள் போவாங்க, அதுக்கப்புறமா தான் இருக்கக்கூடிய எல்லா நபிமார்களுமே போவாங்க. எல்லா நபிமார்கள்ட்டையும் அவங்கவுங்க கவுங்க போவாங்க. எங்களுக்காக அல்லாட்ட கொஞ்சம் நீங்கள் சிபாரிசு செய்யுங்களேன், எங்களுக்காண்டி அல்லாட்ட நீங்கள் சிபாரிசு செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்தந்த நபிமார்கள் என்ன செஞ்சிருவாங்க? அவங்கவுங்க சில குற்றங்கள் செஞ்சிருந்தது காரணமாக அல்லாஹ்வை நினைச்சு அழுதுகிட்டு இருப்பாங்க. ஏன்? ஜப்பாரியாத்தா இருப்பான் அல்லாஹ் தஆலா. வாஹிதுல் கஹார், அடக்கி ஆளக்கூடிய அந்த ஸ்டேஜில் இருப்பான் அல்லாஹ் தஆலா. யாரும் அங்கே பேச முடியாது. புரிஞ்சா? அப்படி ஸ்டேஜில் இருக்க போகும்போது அவங்கவுங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உம்மத் போய் கேட்பாங்க, நீங்கள் மூசா கலிமுல்லாவாக இருக்கிறீங்க, கொஞ்சம் அல்லாட்ட எங்களுக்காக சிபாரிசு செய்யும். நானே ஒரு கிபித்தி ஒரு அடி அடித்தேன், அவன் இறந்து போயிட்டான். அந்த கொலை குற்றத்தை அல்லாஹ் என்னை பிடிச்சிடுவானு சொல்லி நானே பயந்துட்டு கிடக்கிறேன். என்னையும் வந்து சிபாரிசு செய்ய சொல்கிறீங்க, வேற ஆளை பாருங்க. இப்படியும் ஒவ்வொருத்தவரும் என்ன செய்வாங்க? ஒவ்வொரு நபிமார்கிட்ட போவாங்க. கதியே கிடையாதா நமக்கு அப்படின்னு சொல்ல போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ட்ரு ஆவாங்க மஹ்ஷர்ல. அவன் என்ன ஆகிடும்? அந்த மஹ்ஷருடைய மைதானத்தினுடைய அந்த ஹாலாத் பதல் ஜாயேகா. அழுது புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஹாலத், அந்த நபியினுடைய நூரை பார்த்த உடனே அப்படியே குதூகலத்தில் இதர் தேக்கோ ஆகையாக முஹம்மத், பாருங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க.
அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், குதூகலத்தில் பொங்க ஆரம்பிப்பாங்க. நபி அவங்க சஜிதால விழுந்து எல்லா உம்மத்தார்களையும் கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்க்கிற வரைக்கும் மற்ற உம்மத்து மட்டும் இல்லை, மற்ற உம்மத்தினுடைய நபிமார்கள் கூட சொர்க்கத்துக்கு போக முடியாது. எப்படிப்பட்ட உம்மத்தில் அல்லாஹ் தஆலா நம்மளை படைச்சிருக்கிறான். நபி பேரை சொன்னா வாயை திறக்கிறதுக்கு வலிக்குது. உனக்கு என்ன செய்ய முடியும்? உன் கல்வை திறந்து கல்வ முடியுமா நம்மளால? உன் கல்வை திறந்து நீனா பார்க்கணும். என்னுடைய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க மட்டும் எனக்கு ரஹ்மத் இல்லை, மஹ்ஷர்லயும் அவங்க தான் என்னை கொண்டு போய் கரை சேர்க்கக்கூடியவங்க. மஹ்ஷர்லயும் அவங்க தான் கொண்டு போய் என்ன கரை சேர்க்கக்கூடியவங்க. அவங்க பேரை சொல்ல போகும்போது நான் ஸலவாத்து சொன்னா என்ன? ஏன் அல்லாஹ் தஆலா ஸலவாத்து சொல்றானுங்க? அல்லாஹ் செய்கிற ஒரே அமல் என்ன? அல்லாஹ் செய்யக்கூடிய அமல் குர்ஆன் படி அவனும் சொல்றான் ஸலவாத்து, மலக்குமார்களையும் சொல்றான், நம்மளையும் சொல்றான். அப்படி ஒரு அமல் அல்லாஹ் தஆலா சொல்றான்னு சொன்னா ஒன்னே ஒன்று தான் ஸலவாத்து. நானும் செய்கிறேன், என்னுடைய மலக்குமார்களும் செய்கிறாங்க, நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆர்டர் இருக்குன்னு சொன்னா குர்ஆன்ல அது ஸலவாத்து மட்டும்தான். சொல்லும் பொழுது என்ன செய்யணும்? ஸலவாத்தை பற்றி ஒரு ஸலவாத்து சொன்னால் 10 பாவங்கள் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுறான். 10 பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சிடுறான். 10 நன்மைகள் எழுதிடுறான். 10 தரஜாத்துகளை உயர்த்திடுறான். ஒரு ஸலவாத்து சொன்னால் 10 பாவங்களை மன்னிச்சிடுறான், 10 தரஜாத்துகளை உயர்த்துறான், 10 நன்மைகள் எழுதுறான். குர்ஆனில் ஒரு எழுத்து ஓதுனா ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை, ஒரு இடத்துக்கு ஒரு நன்மை. புரிஞ்சா? ஒரு ஸலவாத்துக்கு 30 நன்மை. எப்படி வருது பாருங்க. அதனால குர்ஆனை இதாக சொல்லலை, குர்ஆனை நம்ம என்ன செய்யலை, தாழ்த்து மதிப்பிடலை. அல்லாஹ் தஆலா எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க. புரிஞ்சா? குர்ஆனுக்கு ஒரு எழுத்து ஓதுனா ஒரு 10 நன்மை கொடுக்குறான் அல்லாஹ் தஆலா. இங்கே ஒரு எழுத்து ஓதுனா 30 நன்மை கொடுக்குறான். 10 பாவத்தை மன்னிச்சிடறான், 10 நன்மை எழுதிடுறான், 10 தரஜாத்துகளை உயர்த்திடுறான். அங்கே ஒரு எழுத்து ஓதுனா அலிஃப் சொன்னா 10 நன்மை, லாம் சொன்னா 10 நன்மை, மீம் சொன்னா 10 நன்மை. இங்கே ஒரு ஸலவாத்து சொன்னா 30 நன்மை நம்மளுக்கு கிடைச்சி போயிடும். புரியுதா? அதனால் என்ன செஞ்சுக்கணும்? நம்முடைய நாவை ஸலவாத்தில் நிலைத்த வண்ணமாகவே இருக்கும். நம்முடைய நாவை ஸலவாத்தில் நிலைத்த வண்ணமாகவே இருக்கணும். புரியுதா? நபி மேலே முஹப்பத் வைக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த நபி அந்த நபி இல்லைன்னு சொன்னால் நம்மளை படைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டானே அல்லாஹ் தஆலா. நம்மளை படைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டானே. அந்த நபியை நம்ம விட்டுடலாமா? அந்த நபி நம்மளை எங்கேயுமே விடலையே. போகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், உங்கள் மேலே சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா நபிக்கு சலாம் சொல்கிறான். பதில் சலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க தெரியுமா? அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வார்த்தையை சொன்னாங்களோ அந்த வார்த்தையை தான் தொழுகையில் ஓதிட்டு இருக்கிறோம். பாவா அத்தஹியாத்து ஓதுறாங்க இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் ஓதுறோம் இல்லையா அத்தஹியாத்துல? அது நபிக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் நடந்த கான்வர்சேஷன். அதைத்தான் தொழுகையில் வச்சான். புரியுதா? என்ன சொல்கிறாங்க? நபி உங்கள் மேலே சலாம் உண்டாவதாங்கன்னு சொன்னால் பதில் சலாம் என்ன சொல்கிறாங்க? அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். எங்கள் மீதும் உன்னுடைய நல் அடியார்கள் மீதும் உன்னுடைய சலாம் உண்டாகட்டும் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை பார்க்க போயிட்டு யாரை ஞாபகம் வச்சுக்கிறாங்க? அல்லாவை பார்க்க போயிட்டு ஆஃபீஸுக்கு போனால் இவருடைய ஹெச்ஆர் வந்திருக்கிறான்னு சொன்னால் மனைவியை மறந்துடுறான், பிள்ளைய மறந்துடுறான், தாய் தகப்பனை மறந்துடுறான், ஃபோனே வெளியே கொடுத்துட்டு போயிடுறான். யாருன்னா ஃபோன் போட்டால் எதனா ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்க சொல்லிட்டு என்ன செஞ்சிடறான்? ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கிறாங்க, சாரி 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு வெளியிலே ஃபோனை கொடுத்துட்டு போயிடுறான். யார் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த டிஸ்டர்பன்ஸ் அங்கே கிடையாது. ஆனால் அவங்களாக என்ன சொன்னாங்க? நபியே உங்கள் மீது சலாம் உண்டாவதாகன்னு சொன்னால் நபி சொல்கிறாங்க அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வை பார்க்க போன இடத்துல நம்மளை நபி மறக்கலையே, நாம் மறக்கலாமா? ஸலவாத்து சொல்கிறத நான் காதால் கேட்குறோம், வாயை திறந்து சொன்னா என்ன? ஸலவாத்து சொல்கிறத நபி அப்படின்ற அந்த பேரை சொல்கிறோம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொல்லும் பொழுது என்ன சொல்லணும்? ஸலவாத்து ஓதணும். என்ன வலிக்குது உனக்கு வாயை திறக்கிறதுக்கு? வாயை திறக்க என்ன வலிக்குது உனக்கு? புரியுதா? அதனால என்ன செஞ்சிடணும்? ஸலவாத்து ஓதிடணும். சில பேர் உட்காந்துருப்பான், வாயை திறக்க வாயில என் நபி பேரை வரவிட மாட்டேன்னு அல்லாஹ் கதம் செஞ்சிட்டான். சில பேர் என்ன செஞ்சிருப்பான்? ஸலவாத்து ஓதுனா எங்களுக்கு என்ன வந்துச்சு,
செலவாத்து ஓதுறது அப்படி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி சில மண்டை மழுங்கினவன் பேசுவான். அவனுடைய கேட்டகரி என்ன? உன்னுடைய நாவல என்னுடைய புனிதமான நபியினுடைய பேரை நான் வர வைக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் கதம் செஞ்சுட்டான். அந்த கூட்டத்தில் நம்ம போயிடணும். நவுது பில்லா. ஆயத்திலிருந்து செலவாத்து தைரியமாக சொல்லுங்க. அல்ல முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக தைரியமாக சொல்லுங்களேன். புரியுதா? அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. நபியின் மீது உண்மையான காதல் வைக்கக்கூடியவர்களாக, நபியினுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.